பட்ஜெட் அறிவிப்புகள் அப்படிங்கிறது எந்த விதமான உள்நோக்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பட்ஜெட்டு நகைச்சுவையா இல்லாத இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மானம் மரியாதை பாரம்பரியம்லாம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஜோக் ஆகிட போதோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. வேளாண் பட்ஜெட் கூட திருப்பதியில் போயிட்டு வந்திருக்கு சார். என்ன நீங்கள் வேளாண் பட்ஜெட்டை புதுமை பண்ண போறீங்க? கடவுள் நல்லதுக்கு தான் துணைந்து இருப்பார், ஏமாத்துறதுக்கெல்லாம் துணைந்து இருப்பார். ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவ்வளோதான், பேசவே முடியல. பட்ஜெட்டுக்கு முன்னூத்த நாள் கைது அப்படிங்கும் போது பட்ஜெட்ல எதிர்கட்சி உள்ள இருக்கக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் உள்ள இருந்தார், இன்னும் தமிழ் இன்னும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுன்னா அந்த நிதி அமைச்சர் வாயில அதனால தூக்கி உள்ள வச்சிருக்கலாம், ஒரு சேஃப்டியாக கூட இருக்கலாம். விஜய் என்ன சிந்திக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா? சிந்திக்கிறாங்களான்றதாவது யாருக்காவது தெரியும்? பட்ஜெட்ல அவர் என்ன பேசுறாருன்ற தமிழே வந்துட்டு எத்தனை பேருக்கு புரியுன்றதே சந்தேகம். அவர் நிதி பற்றாக்குறை நீதி பற்றாக்குறைன்னாரு அவரு. சரக்கு இல்லாதே நீங்கள்லாம் மந்திரி ஆகிருக்கிறீங்களா அப்படின்னு 2 பேர் நிரூபிச்சிட்டாங்க. இதுல என்ன இருக்குது உங்ககிட்ட? எதையாவது ஸ்டாலின் சாதித்ததை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நான் சாதிக்கிறேன் அப்படின்னு இருக்குது அவங்க கிட்ட. நீங்க ஒன்றும் தெரியாதவரா இருக்கலாம், தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம்ல. குழப்பம் குளறுபடி இதுதான் இங்க நடந்துட்டு, இதைத்தான் நீங்க அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பவுடர் போட்டுக்க வேண்டியது, 4 பேரை கூட்டிட்டு போக வேண்டியது, ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, லைட்டை போட வேண்டியது, மைக்கெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனான். அங்கேருந்து ஆரம்பிச்சு விஜய் வரைக்கும் இதான் பண்றாங்க. ஒரு திசை திருப்பும் வேலையை செய்யறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே அதேதான். ஆனா அது திசை திருப்பும் வேலை இல்லை, டெமனைஸ் பண்றாங்க டிஎம்கே. சினிமாலே இல்லாத ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம். அப்படியே பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்றாங்க, முடிவு என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா திமுக, ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு அளந்து விட்டுட்டு இருக்காங்க. மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய புள்ளி விவரங்கள்லாம் வருது, முதலீடு ஈர்ப்புகள்ல கூட பின்தங்கிருச்சு தமிழ்நாடு அப்படின்னு. விவரம் இல்லாமலும் அக்கறையும் இல்லாமலும் நீங்க பாட்டுக்கு ஒரு ஆட்சி செய்றீங்க. உங்களுடைய ஆட்சியில வந்துட்டு நாசமாகும் தமிழ்நாடோட. நீங்க போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு போஸ்ட் கொடுக்கறது, உயரத்துல போயிட்டு போஸ்ட் கொடுக்கறது எல்லாம் நடக்கிறது. இப்ப நீங்க போனீங்க, மேல இருந்து பாத்தீங்க, என்ன பாத்தீங்க? பாலை எப்படி கரெக்டா வளையுதா அப்படின்னு, உறுதித்தன்மை இருக்குதான்னு தட்டி பார்த்துருப்பாரு, நின்று பார்த்துருப்பாரு. அது கேங்க செய்யற வேலை. நீ முதலமைச்சருக்கு இருக்கிற கிரெடிட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு தப்பு பண்ணிட்டேன். என்ன சாதிச்சுங்க? கலாமை பெற்றெடுத்த, காமராஜரை பெற்றெடுத்த தமிழ்நாட்டில் இப்படி ஒருவர் முதலமைச்சர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். பட்ஜெட் அறிவிப்புகள் அப்படிங்கிறது எந்த விதமான உள்நோக்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த பட்ஜெட்டு நகைச்சுவையா இல்லாத இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மானம் மரியாதை பாரம்பரியம்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாத அதில் அதுவே ஒரு ஜோக் ஆகிட போதோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அது மட்டும் நடக்காது இருந்ததுன்னா விஜய்க்கும் ஒரு கோடானு நன்றி சொல்லலாம். பட்ஜெட்டுக்கு முன்னூத்த நாள் கைது அப்படிங்கும் போது பட்ஜெட்ல எதிர்கட்சி உள்ள இருக்கக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது. அதான் பட்ஜெட்ல அவர் என்ன பேசுறாருன்ற தமிழே வந்துட்டு எத்தனை பேருக்கு புரியுன்றதே சந்தேகம். அவர் நிதி பற்றாக்குறை நீதி பற்றாக்குறைன்னாரு அவரு. ரொம்ப சிரிப்பு வருதுங்க. சீரியஸாக தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, சிரிப்பு வருது. என்ன பண்ணுறது? அதனால இதில் வேற ஒரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளே இருந்தார், இன்னும் தமிழ் இன்னும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நிதி அமைச்சர் வாயில அதனால தூக்கி உள்ளே வச்சிருக்கலாம், ஒரு சேஃப்டியாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? விஜய் என்ன சிந்திக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா? காவிரி பிரச்சனை என்ன சிந்திக்கிறாங்கன்றது யாராவது தெரியுமா? சிந்திக்கிறாங்களான்றதாவது யாருக்காவது தெரியுமா? ஆனால் நீங்கள் இளந்தரையர் வந்து உட்காந்து கேள்வி கேட்பீங்க, ஐயன் அதை பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை இது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம், யாருக்குங்க தெரியும்? அவர் வெள்ளை அறிக்கை ஒன்று விட்டார, நாய் மதிச்சுதாத, சாரி நாய் வேணா சொல்ல வேணாம், எவனாவது மதிச்சானா வெள்ளை அறிக்கையை, அந்த நொல்ல அறிக்கையை? அதுக்கு எதிராக அவர் சொன்னார்ல, முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் கொடுக்க முடிஞ்சது அவங்களால? அடுத்த நாள் எலக்ட்ரிசிட்டியை பற்றி உங்களுடைய மாபெரும் அறிவாளி, ஆர்எஸ்எஸ் கூடத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஞானி சிடிஆர் நிர்மல்குமார் அவர் எலக்ட்ரிசிட்டியை பற்றி ஒரு கொடுத்தாரு, ஒரு வெள்ளை அறிக்கை. அது ஏதாவது அதுக்கு உடனே செந்தில் பாலாஜி தான் பதில் சொன்னார். இவங்களுக்கு ஏன் செந்தில் பாலாஜி மேலே கடுப்பு என்னதான்? அவர் ஒரு 2 மணி நேரத்தில் அதை வந்துட்டு டீகோடிங் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது டீகோட் பண்ணி டாம் டூம்னு ஆட்சி கழிச்சு துவச்சி போட்டார். மறுநாள் அது இஷ்யூவே கிடையாது. ஒரே ஒருத்தன் டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்லுங்க அந்த இதை பற்றி. சரக்கு இல்லாதே நீங்கள்லாம் மந்திரி ஆகிருக்கிறீங்களா அப்படின்னு 2 பேர் நிரூபிச்சிட்டாங்க. இதில் என்ன இருக்குது உங்ககிட்ட? எதையாவது ஸ்டாலின் சாதித்ததை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு நான் சாதிக்கிறேன் அப்படின்னு இருக்குது அவங்கக்கிட்ட. அது பேரை மாற்றுறது, மகளிர் உரிமை பயணமா அது பிடிங்கிறது, விடியல் பயணம் அது பிடுங்கிறது, என்ன அதெல்லாம்?
ஆட்சிக்கு அது அடகு. நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக இருக்கலாம், தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க மாட்டேன், ஆனால் நான் செய்கிறது செய்வேன்னா அது என்ன ஆகும்? குழப்பம், குளறுபடி, இதைத்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நீங்கள் அரசு அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை. பட்ஜெட்ல ஊழல் பட்டியல் வெளியிடுறது, அப்புறம் மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது. பட்ஜெட்டா? ஊழல் பட்டியல் வெளியிட்டா அதுக்கு பேர் பட்ஜெட்டா? சொல்றாரு அந்த ஆள், பார்த்தேன். அதாவது இதெல்லாம் எப்படி வசூல் பண்ணீங்க அப்படிதான் சொல்ல போறாரு. சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க கோர்ட்ல எடுத்து போட்டு வைக்கணும்ல. சும்மா அப்படி சொன்ன உடனே மக்கள் நம்பிடுவாங்களா அவங்கள? ஓ இவரா, ஆமா, உருட்டு கட்டை எடுத்துட்டு வீடு பூருவாரு, அவர் தான் நிதி அமைச்சரா அப்படின்வாங்க இல்ல? சாதிங்க, பேசுங்க. சாதிக்காதே நீங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், இத்தியாதிகள், நிர்வாகிகள் எல்லாரும் அவனும் பார்த்தீங்கன்னா ஆளுன்னு ரைடு பண்ணுறான். பவுடர் போட்டுக்க வேண்டியது, 4 பேர் கூட்டிட்டு போக வேண்டியது, ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, லைட்டை போட வேண்டியது, மைக்கெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறான். அங்கேருந்து ஆரம்பித்து விஜய் வரைக்கும் இதான் பண்ணுறாங்க. இதை நாமெல்லாம் பார்த்து புலங்காகி தான் அடையணும். விஜய் எதிர்பார்க்கிறாரு, என்ன பண்ணுறது? ஒரு திசை திருப்பும் வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதே தான் சிம்பிளாக நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆனால் அது திசை திருப்பும் வேலை இல்லை, டெமனைஸ் பண்ணுறாங்க டிஎம்கேவை. புரியுதுங்களா? இவங்க ஒரு பக்கம் அடிமையாகிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு வில்லனை சித்தரிக்கிறாங்க. சினிமாலே இல்லாத ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம். அப்படியே பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்ணுறாங்க, முடியரசு என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திமுக, ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு அளந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் வேறு விதத்தில் திசை திருப்புறது அப்படின்றீங்க. என்ன திசை திரும்பிச்சு? மறுபடியும் உங்களுக்கு எதிராக தான் எல்லாம் திரும்புது. இதோ இப்போ பண்ணீங்க ஒரு 5 மணி நேரம் ஒரு நாடகம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இப்போ அது செய்தியாக இருக்குது, கீழே ஸ்க்ரோலாக கூட ஓட மாட்டேங்குது. இப்போ நிறைய புள்ளி விவரங்கள்லாம் வருது, முதலீடு ஈர்ப்புகளில் கூட பின்தங்கிருச்சு தமிழ்நாடு அப்படின்னு. நான் சில வார்த்தைகளை நான் சொன்னேன், நான் விஜய்க்காகவே சொல்ல வரேன், காழ்ப்புணர்ச்சி அதில் நான் சொல்ல வரல. உங்களுடைய ஆட்சியில் வந்துட்டு நாசமாகும் தமிழ்நாடு, அவ்வளோதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆட்சியில் உங்களுடைய மந்திரி சபையில் உங்கள் உட்பட யாருக்குமே விவரம் இல்லாமலும் அக்கறையும் இல்லாமலும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஆட்சி செய்கிறீங்க. இதில் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அவ்வளோ சாதாரண இல்லை சாதிக்கிறதுன்றது. நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குறது, உயரத்தில் போய்ட்டு போஸ்ட் கொடுக்குறது, அதெல்லாம் நடக்கிறது. இதனால் என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் போனீங்க, மேலேருந்து பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க? நீங்கள் பத்திரிகையாளர், பல பத்திரிகைகள் படிக்கிறான், அந்த போயிட்டு செக் பண்ணார். என்ன செக் பண்ணார்? பாலை எப்படி கரெக்டாக வளையுதா அப்படின்னு, உறுதித்தன்மை இருக்குதான்னு தட்டி பார்த்துருப்பாரு, நின்று பார்த்துருப்பாரு. அப்படி செஞ்சார். அது கேங்கு செய்கிற வேலை. ஐயோ, நீ முதலமைச்சருக்கு இருக்கிறக்கு நீ எப்படியோ கிரெடிட்டே கொடுக்க மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு தப்பு பண்ணிட்டேன். என்ன சாதிச்சிங்க? ஒரு கண்ணாடியில் வந்து கையெழுத்து போட்டுட்டு கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு செடி நட்டுறீங்க. எனக்கு புரியவே இல்லை. கலாமை பெற்றெடுத்த, காமராஜரை பெற்றெடுத்த தமிழ்நாட்டில் இப்படி ஒருவர் முதலமைச்சர். கலைஞரை போல அறிவிலும் ஆட்சி திறனிலும் உச்சபட்சமாக நின்றவர்களையே நம்ம விமர்சிச்சிருக்கிறோம். அது ஒரு காலம். விமர்சிச்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே போகலாம். நான் அப்படி தான் போயிருக்கிறேன், யாரும் தடுக்க மாட்டதில்லை. அப்பயே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்பவும் கலைஞர் டிவியில் பேச தான் விட்டாங்க வாதத்தில், யாரும் எதுவுமே பண்ணதில்லை. இப்போ அப்படியே இருக்குது நிலைமை. சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே தெரியும். அதான் நான் சொல்ல வரேன், தெரியவும் இல்லை, கற்றுக்கணுன்ற அக்கறையும் இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது செஞ்சுவிடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று செய்கிறீங்க. எல்லாம் தப்பாக போகும், அதான் நாசமாக போகும்னு நான் சொல்கிறேன். சும்மா ஏதோ ஒரு சபித்தல்லாம் கிடையாது. எதுவும் செய்யாதவங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. அவ்வளோதான். நீங்கள் எதையும் உங்களோட அட்வைசர் அப்படின்றாங்க. யார் அவங்கெல்லாம்? இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வராக ஆகிட்ட விஜய் சுற்றிலும் வச்சிருக்கிறவங்கெல்லாம் தெலுங்குக்காரங்க. யார் இவங்கெல்லாம்? என்ன அர்த்தம் அதுக்கு? வேளாண் பட்ஜெட் கூட திருப்பதியில் போயிட்டு வந்திருக்கு சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், பேசவே முடியல. எதுக்கு அங்கே போகுது வேளாண் பட்ஜெட்டில்? என்ன நீங்கள் வேளாண் பட்ஜெட்டில் புதுமை பண்ண போகிறீங்க?
விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன போய்ட்டு வேளாண் பட்ஜெட்டை போட்டு நீங்கள் கிழிக்க போகிறீங்க? கடவுள் நல்லதுக்கு தான் துணிந்து இருப்பார், ஏமாத்துறதுக்கெல்லாம் அவங்க துணிந்து இருப்பார். அப்பட்டமா கைது பண்ணணுங்கிறது தான் நோக்கம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சிறையில் அடைக்கிறது தான் நோக்கம். இதுல அந்த 9 பிரிவுகள் இதுதான் கேள்வியா எழுதுது சார். இப்போ காவிரி இஷ்யூ, அங்க போராட்டம் நடக்குது, மேடையில பேசுறாரு, கீழே தொண்டர்கள் கத்துறாங்க, அந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் காவிரி பிரச்சனையை பேசின அப்படிங்கிறாரு. இதுல உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னாலும் 9 பிரிவுகள் இதுக்கு தேவைப்படுதா? இல்லைங்க, அவர் உள்ளாந்து பேசுறது வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு குற்றச்செயல் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு அவதூறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழேருந்து அவங்க திருஷாவனுடைய பேர் சொல்றதுக்கு நான் வந்துட்டு இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உள்ளார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை லெட் த கோர்ட் இன்டர்பிரட். ஸோ போலீஸ்காரங்க வழக்கு போடுறதை பற்றி இல்லை, அவங்க எத்தனை செக்ஷன் வேணாலும் அதெல்லாம் சொன்ன ஆரம்பத்திலேயே 9 இல்லை 15 செக்ஷன் கூட போடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நிற்கணும் இல்லை கோர்ட் ஆஃப் லாவில், அதான் முக்கியம். அவதூறுன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு ஏன் 9 செக்ஷன் அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கும். அதை பற்றி ஒன்றும் உதயநிதியோ மற்றவர்களோ எதையும் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு விஜயை பற்றி யார் பேசினாலும் சமூக பதட்டத்தை உருவாக்கினா, விஜயை பற்றி யாராவது பேசினாங்களன்றீங்க? விஜயை பற்றி பேசலாமா? அப்படி யாராவது விஜய் பேசியிருக்கிறாரா? அவர் எப்படி பேசுறாரு? போன முதலமைச்சர் எப்படி பேசினார்? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு எவ்வளோ மரியாதையாக பேசினார். அவர் இன்னும் ஸ்டாலின் வந்துட்டு மாமா மச்சான் அப்படின்னா பேசினார். அப்படியாப்பட்ட புனிதரை நீங்கள் எதிர்த்து பேசிடலாமா? தமாஷா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு. நீங்கள் உங்களுடைய மனைவி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் நாங்கள்லாம் யாருமே பேசலை, ஆனால் அவங்கள பற்றி உங்களுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த ரூட் மாஃபியா இவங்களுடைய இதில் எப்படியெல்லாம் உங்களுடைய கட்டின மனைவியை விமர்சிச்சாங்க. உங்களுடைய கட்சி சார்ந்தவங்களை தவிர வேற யாராவது அப்படி பேசுனாங்களா? இதுல இருந்து நீங்க கட்சி நடத்தக்கூடிய அருகதை யோகியதை தெரியுதுல்ல. ஒருத்தர் இப்ப நான் பேசியிருக்கிறேன்னா எத்தனை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? ஏன்? அது விஜயனுடைய குடும்ப விடயம், அவ்வளவுதான். அது நீதிமன்றத்தை அவங்க போனாங்க, போயிட்டோம். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொன்னேன், அந்த அவருடைய மனைவிக்கு ஒரு நீதி தான் அவங்க தேடினாங்களே ஒழிய விஜய் பழிவாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இருந்ததுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கதை வேற அப்படின்னா சட்டத்தை வச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு நடப்பிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு தனித்த உறவு அது, அதிலெல்லாம் உள்ளெல்லாம் வர முடியாது, பேசக்கூடாது, யாரும் பேசலை. ஆனால் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பேசுகிறாங்க? நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறீங்களே, திரிஷாவுக்கு ஒரு நியாயம், அவருடைய மனைவியோட பேர் என்ன, வாட்டவர், அவங்களுக்கு என்ன நியாயம்? அவங்களுக்கு அந்த தனித்தன்மை இல்லையா? அவங்களுக்கு அந்த கௌரவம் இல்லையா? அந்த கௌரவத்தை உங்க கட்சி கொடுத்துச்சா? நீங்களே என்ன பேசுனீங்க? அது ஒர்த் இல்லை. யார் சொன்னீங்க? அது ஒர்த் இல்லை. அது அவதூறு கிடையாதா? விஜய் அவர்களே, இது அவதூறு கிடையாதா? கேட்குறேன். எனக்கு எப்பொழுதுமே சகோதர பாவம் தான் உண்டு, எப்போதுமே. புரியுதுங்களா? உங்களையும் நான் இப்பவும் இவ்வளவு தூரம் விமர்சிக்கும் போதும் கூட எனக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நாங்களாம் தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு, தமிழர்கள், நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். ஆனா நீங்க கண்டிச்சிருக்கீங்களா கேட்குறேன். ஒரே ஒரு கண்டன குரல், ஒரே ஒரு நடவடிக்கை உங்க கட்சிக்குள்ள எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஸ்டாலினை மட்டுமா பேசுறீங்க? ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி பேசுற நீங்க? திரு ஸ்டாலின் கண்டுக்கிட்டாரா? அவர் ஏன் கண்டுக்கல தெரியுங்களா? முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இவிஎம்ல ஜெயிச்சுட்டு இருக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரி கொத்து போராட்டா அதெல்லாம் கிடையாது. பாக்குறீங்கல்ல, இப்ப சிந்தாதிரிப்பேட்டையில பாதுகாக்கப்போடு வைக்கப்பட்டிருந்த, செக்யூரிட்டியோட வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டகத்திலிருந்து எடுத்து வச்ச மிஷின்ல என்ன யோக்கியதை அப்படின்றது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதான் உங்களுடைய தேர்தல் வெற்றி. உங்க ஆளு கூட ஒருத்தர் சொன்னாரு, கொத்து போராட்டா போட்டாங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அது கொத்து போராட்டாவா? அது என்ன போராட்டா அப்படின்றத உண்மையை சொல்லும். புரியுதுங்களா? அதனால சொல்ல வர கொத்து போராட்டம் நீங்க சொல்றீங்களா, இது ஜனநாயக பூர்வமான வார்த்தை. அது மிதமிஞ்சி அகங்காரம் இல்லையா? அது நயினார் நாகேந்திரன் அவரு அந்த நடிகையோட பேரை சொல்லியே பேசினாரு. அப்போ எது கைது நடவடிக்கை இல்லை, ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்ப பெண்மை பாதிக்கப்படல. பாதிக்கப்படாது. ஏன்னா திமுக காரம் பண்ணதான் அவங்களுக்கு பாதிப்பு. இவங்க என்ன பண்றாரு, விஜய் கூட சேர்ந்தவங்களும் என்ன அப்படின்னா, இப்ப இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா விஜய் கூட இருக்கிற பொண்ணாக்கங்களை பற்றி தான் நான் தெரியும், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா,
திமுகவை இவர் திட்டமிட்டு டெமனைஸ் பண்றாரு. அவங்கன்னா இப்படிதான், அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க ஊழல் செய்வாங்க. தெருவுக்கு தெரு ஊழல் நாறுது உங்களுடைய கட்சி. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு 6 மாசம் ஆகல, என்னெல்லாம் பண்றீங்க? 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பதில் சொல்ல முடியுதா உங்களால? என்கம்ப்ரஸ் பண்ணிருக்கக்கூடிய சொத்தை வந்துட்டு பதிவு செய்வான ஒரு ரெஜிஸ்ட்ராரு. இதுவே நடக்குதுன்னா வேற எதுதான் நடக்காது. அப்படியாப்பட்ட இது அது மட்டுமா? காவல்துறை மரணங்கள், விசாரணை மரணங்கள், என்னவெல்லாம் நடக்குது புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல ஸ்டாலின் இருக்கும்போது ஏன் அதெல்லாம் நடக்கல? ஸ்டாலின் இருக்கும்போது அவர்கிட்ட நாட்டு நிலைமையை வந்துட்டு ஒரு அமைதியோட கட்டுப்பாட்டு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதனால அவருக்கு கீழே இயங்கின அனைத்து சிஸ்டமும் அதை செயல்படுத்துச்சு. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால தான் நீங்க ஒரு பக்கம், உங்களுடைய கட்சிக்காரங்க இன்னொரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சாளரை நியமிச்சவங்கள ஒரு நாள் பேசுறது பாருங்க. ஏன் நீங்க வடக்கே போடல? அந்த 5 வருஷத்துல புத்திசாலியா இருக்கிறவன், புத்தி இருக்கிறவன் பேசுவான். அந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்குது, ஜூன் 12க்கு முன்னாடி திறந்து விடுறாங்க, அப்புறம் அவங்க வடக்கு போட போறாங்க. இதுதானே உதயநிதி அங்க பேசினாரு. உதயநிதி எதிர்கட்சி தலைவர், அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.